ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உடற்பயிற்சி ஏன் செய்யணும் அப்படின்றதுக்கான அசத்தலான ஒரு 8 காரணத்தை தாங்க நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உடற்பயிற்சி செய்கிறதால ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றி தினம் புது புது ஆராய்ச்சி முடிவுகள் வந்துக்கிட்டே தாங்க இருக்குது. ஆனாலும் உடற்பயிற்சி செய்கிறதுன்றது பலருக்கும் வேப்பங்காய் மாதிரி கசக்க ஆரம்பிக்கும். உடற்பயிற்சி செய்கிறதுல பல நன்மைகள் அதிக அளவில் இருக்குது. அதனால் அதீத அளவில் உடற்பயிற்சி செய்யும் போது அது கெடுதலாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்தத்தில் தினசரி உடற்பயிற்சி செய்கிறது உடலுக்கு ரொம்பவே நல்லது. ஏன் உடற்பயிற்சி செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு பல காரணங்களை நாம சொல்லிக்கிட்டே போகலாம். அதுல இருந்து சிறந்த 8 காரணங்களை தாங்க நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். உடற்பயிற்சி செய்யறதுன்றது உடல் முழுக்க ஆக்சிஜனை கொண்டு செல்லக்கூடிய செல்கள் அதிக அளவுல ஆக்சிஜனை பயன்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ரெண்டாவது, உடற்பயிற்சி செய்யறதுன்றது உயர் ரத்த அழுத்த நோய் வரத்துக்கான வாய்ப்பை குறைக்குது. ரத்த நாளங்கள்ல கொழுப்பு படியறதை தவிர்த்து ரத்த ஓட்டம் உடல் முழுக்க சீரா போறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கொழுப்பு படியலைன்னா ரத்த நாளங்கள் நல்லா விசாலமா இருக்கும். இதன் மூலமா உடல் உறுப்புகளுக்கு தேவையான அளவு ரத்த ஓட்டம் கிடைக்கும். ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவை குறைக்க உதவுது. சர்க்கரை நோய் வரத்துக்கான வாய்ப்பை குறைக்குது. சர்க்கரை நோய் வந்தவங்களுக்கு ரத்தத்துல சர்க்கரையோட அளவை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. தொடர்ந்து உடற்பயிற்சி செய்யறதுன்றது சர்க்கரையோட அளவை கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு சர்க்கரை நோய் வராம பாதுகாக்குது. உடற்பயிற்சி செய்யறதுன்றது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யுது. உடற்பயிற்சி செய்யறவங்க, உடற்பயிற்சி செய்யாதவங்க அப்படின்னு 2 தரப்பு கிட்ட நடத்தப்பட்ட ஆய்வுல உடற்பயிற்சி செய்யறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிக அளவுல இருக்கிறத ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே நேரத்துல உடற்பயிற்சி செய்யாதவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே குறைவா இருக்கிறதாகவும் கண்டுபிடிச்சிருக்காங்க. உடற்பயிற்சி செய்யும் போது உயரத்துக்கு ஏற்ற உடல் எடையை நம்மளால ஈஸியா பெற முடியும். உடல்ல படியக்கூடிய கொழுப்புகள் கரைக்கப்பட்டு உடல் ரொம்பவே ஃபிட்டா மாறும். நம்மளோட வயசு அதிகரிக்க எலும்போட அடர்த்தி ரொம்பவே குறைய ஆரம்பிக்கும். அதோட வலிமையும் குறைஞ்சிடும். உடற்பயிற்சி செய்யும் போது எலும்புகள்ல கால்சியம் ஈர்க்கப்படும். இதன் காரணமா எலும்போட அடர்த்தி குறையிறது தடுக்கப்பட்டு எலும்போட உறுதித்தன்மை அதிகரிக்க ஆரம்பிக்கும். உடற்பயிற்சி செய்யறதுன்றது உடல்ல இருக்கக்கூடிய தசைகளை ரொம்பவே உறுதியாக்க உதவுது. இதன் மூலமா உடல் ரொம்பவே கட்டுக்கோப்பான வடிவத்துக்கு வரும். உடற்பயிற்சி செய்யறதன் மூலமா நாளமில்லா சுரப்பிகளோட செயல்திறன் மேம்படுது. ஆண் பெண்களுக்கான இனப்பெருக்க ஹார்மோன்கள் போதுமான அளவுல நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். இதனால பாலியல் செயல்திறன் ரொம்பவே மேம்படும். இது மட்டும் இல்லாம நல்ல தூக்கம், ஆழ்ந்த சுவாசம், இதயத்தோட ஆரோக்கியம், மனநிலையில நல்ல ஒரு சமநிலை, அப்புறம் மனசுல ஏற்படக்கூடிய பதட்டம் குறையிறது அப்படின்னு ஏராளமான நன்மைகளை நாம சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால உடற்பயிற்சி செய்யறதுக்கு மட்டும் நீங்க தயங்கவே கூடாது. தினசரி உடற்பயிற்சி செய்யறதால நம்மளோட உடலுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கதாங்க செய்யுது. அதனால இன்னும் நீங்க உடற்பயிற்சி செய்யலன்னா கட்டாயமா இந்த வருஷத்துல, அதாவது புது வருஷத்துலயாவது நீங்க தினமும் உடற்பயிற்சி செய்யறதுக்கான ஒரு முடிவை எடுங்க. தினமும் உடற்பயிற்சி பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச உடற்பயிற்சி பண்ணாலே போதுமானதா இருக்கும் தான் நான் சொல்லுவேன். சின்ன ஒர்க் அவுட்டுங்க, வீட்டுல இருந்து பண்ணக்கூடியது. கை காலை நீங்க அசைச்சாலே அதுவும் ஒரு உடற்பயிற்சி தான், தெரியுமா? நம்மளால முடிஞ்ச அளவு உடற்பயிற்சிகளை செஞ்சாலே நம்மளோட உடலுக்கு நல்ல ஒரு நன்மைகளை நாம கொடுக்க முடியும். இந்த வீடியோல நாம பார்த்த எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் தான் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதன் மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.